பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தொடர்ந்து 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தொடரிலே இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாமா ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்களுடைய மோதிரம் இருக்கிறதே அஸ்கலானிலே தான் கிடைத்தது. அப்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்கலானிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலும் அவங்க நடந்தே போனாங்க. இத்தனைக்கு நல்லா பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தும் கூட நடந்தே பைதலாகவே அங்கே வரைக்கும் போனாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. இமாம் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிஃபத்து சுலைமான் என்று ஒரு பாடத்திலே காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ரிவாயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அபு இஸ்ஹாக் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இரமசாத்தில் இமாத் என்ற ஆயத்துடைய அந்த சம்பவத்தை ஹஜ்ரத் காபுல் அஹ்பார் அவர்கள் கூறி முடித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க, அபு இஸ்ஹாக், நீங்கள் கொஞ்சம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரியாசனத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் அவர்கள் அபு இஸ்ஹாக் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அரியாசனம் இருக்கிறது யானைகளின் தந்தங்களால் செய்யப்பட்ட அரியாசனம். அந்த அரியாசனம் அதிலே மாணிக்கங்களும் மரகதங்களும் முத்துக்களும் பவளங்களும் அதிலே பதிக்கப்பட்டு இருந்தது. நாலாபுறத்திலேயும் தங்கத்தினால் செய்யப்பட்ட பேரித்த மரங்கள் இருந்தது. ஒரு டிசைனிங்காக அதில் நாலாபுறங்களிலேயும் தங்கத்தினால் செய்யப்பட்ட பேரித்த மரங்கள் இருந்தது. அந்த பேரித்த மரங்களில் பேரித்த குலைகள் அது முத்துக்களால் செய்யப்பட்டதாக இருந்தது. அதனுடைய வலதுபுறத்திலே பார்த்தால் தங்கத்திலே செய்யப்பட்ட ஒரு மயில் இருந்தது. இடதுபுறத்திலே பார்த்தால் தங்கத்திலே செய்யப்பட்ட ராஜாளி கழுகு, சின்ன கழுகு இல்லை, ராஜாளி கழுகு. அதெல்லாம் ஒரு ஆட்டையே தூக்கிட்டு போகும், அதாவது ஒரு பெரிய மாட்டையே தூக்கிட்டு போகும். பார்க்க தான் அது கழுகுன்னு பேர், ராஜாளி கழுகு. ஆனால் அதனுடைய கால்களில் அவ்வளோ பெரிய சக்தி, அப்படியே காலில் பிடிச்சிட்டோன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு கழுகு தங்கத்தினால் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த அரியாசனத்தினுடைய ஃபஸ்ட்டு ரோவிலே வலதுபுறத்திலே அதுலேயும் பார்த்தீங்கன்னா தங்கத்தினால் 2 மரங்கள் செய்யப்பட்டு இருந்தது. இரண்டாவது இதில் 2 சிங்கம், அதுவும் எல்லாம் தங்கத்தினாலே செய்யப்பட்டு இருந்தது. 2 தூண்கள், அது பவளத்திலேயே 2 தூண்கள் செய்யப்பட்டு இருந்தது. அரியாசனத்தினுடைய 2 ஓரங்களிலேயும் திராட்சையினுடைய கொடிகள், அது அந்த அரியாசனத்தை சுற்றி அந்த கொடிகள் இருந்தது. அந்த கொடியினுடைய திராட்சைகள் அது செந்நிற முத்துக்களை போல, அது எல்லாம் டிசைனிங் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிறகு பார்த்தா அந்த அரியாசனத்தினுடைய மேல் பகுதியிலேயும் தங்கத்தினால 2 சிங்கம் அது செய்யப்பட்டு இருந்துச்சு. அரியாசனத்தில் இதுவும் ஒரு டிசைனிங்காக பெரிய பெரிய சிங்கங்கள் அது. ஆனால் அதுக்கு உள்ளார பார்த்தா பவுலாக இருக்கும், அதுக்குள்ளார கஸ்தூரியும் அம்பரும் அது கலக்கப்பட்டு இருந்தது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ தன்னுடைய அரியாசனத்துக்கு வருவாங்களோ அப்போ அந்த சிங்கம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு சுற்றும். அது சுற்றின உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிங்கத்துக்குள்ளார நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய கஸ்தூரியும் அம்பரும் அது நாலாபுறத்திலேயும் தெளிக்கப்படும். பிறகு 2 மேடைகள் அது கொண்டு வரப்படும். அதில் ஒரு மேடை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மந்திரிக்காக வேண்டி அந்த மேடை போடப்படும். இன்னொரு மேடை அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலிம் அவருக்காக வேண்டி போடப்படும். பிறகு அரியாசனத்துக்கு முன்னால் 70 மேடைகள் போடப்படும். அந்த 70 மேடைகளில் பனு இஸ்ராயலினுடைய நீதிபதிகள், பனு இஸ்ராயலுடைய உலமா பெருமக்கள்,
பனு இஸ்ராயலினுடைய தலைவர்கள் அவங்கெல்லாம் அதில் உட்காருவாங்க. அரியாசனத்துக்கு பின்னால் 35 மேடைகள் போடப்படும். அந்த 35 மேடைகளும் காலியாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் இவங்களுடைய ராஜசபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஜின்னுங்க சைத்தானுங்க எல்லாம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ராஜசபையில் அவங்கள இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ வருவாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, படியில் கால் எடுத்து வைப்பாங்க. படியில் கால் எடுத்து வச்ச உடனேயே அந்த சிங்கம் மாதிரி ஒரு இது செய்யப்பட்டு இருந்துச்சு, அது தன்னுடைய ஒரு காலை எடுத்து முன்ன வைக்கும். அப்புறம் அந்த கழுகு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க, அது இருக்குது, அது அதனுடைய காலை தூக்கி வைக்கும். அப்புறம் 2வது படியில் ஒரு தூக்கி காலை வச்ச உடனே பார்த்தா அந்த சிங்கத்தினுடைய இடது காலை அதை தூக்கி வைக்கும். இந்த கழுகு, ராஜாளி கழுகு, அது வலது காலை. எல்லாம் பொம்மை இந்த மாதிரி தங்கத்தினால செய்யப்பட்டது. 3வது படியில் கால் எடுத்து வைத்த உடனேயே அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அரியாசனத்தில் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. அப்போ ஒரு பெரிய ராஜாளி கழுகு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கிரீடத்தை கொண்டு வந்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தலையில் வைக்கும். தலையில் வச்ச உடனேயே அதுக்கப்புறம் அந்த அரியாசனம் வேகமாக சுற்றும். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதெல்லாம் இவர் அபு இஸ்ஹாக்கு சொல்கிறார். அவர் இதெல்லாம் சொன்ன உடனே முஆவியா அவர்கள் கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அந்த இது சுலைமான் நபி அவர்களினுடைய கிரீடம் இருக்கிறது, அது வந்து தங்கத்தினுடைய ஒரு லாஃப்டில் இருந்துச்சு. அந்த கிரீடமும் ஒரு ஜின்னுடைய டிசைனிங் தான். அது அந்த ஜின்னுடைய பேர் சஹ்ர் என்பதாக அவங்க சொன்னாங்க. இந்த டிசைனிங் மேக்சிமம் எல்லாமே ஜின்னுங்களால் உருவாக்கப்பட்டது தான். இது எல்லாம் ஜின்னுங்களை வச்சு அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உருவாக்கினாங்க. அந்த அரியாசனம் அப்படி சுற்றின உடனே பார்த்தா கீழே இருக்கக்கூடிய அந்த மயில்களும் ராஜாளி கழுகுகளும் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைக்கு மேலே வந்து எல்லாம் ரெக்கையை வச்சுக்கிட்டு ரெக்கையை ஆட்டும். அந்த மாதிரி ஆட்டும்போது பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கஸ்தூரியும் அம்பரும் அதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இப்படி தெளிக்கப்படும். பிறகு ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு புறா, அது தௌராத்துடைய வேதத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தௌராத்துடைய வேதத்தை அவங்க ஓதுவாங்க. இப்படி இந்த அறிவிப்பில் அபு இஸ்ஹாக் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இது கரீபான ஹதீஸு, கரீபான ரிவாயத்து. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துவா உங்களுக்கு முன்னால் படிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் இருக்குது. கால ரப்பி கிஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி என்ற இந்த துவா இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். என்ன விளக்கம் அப்படின்னா, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துவாவினுடைய கருத்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவா எனக்கு ஒரு அரசாங்கத்தை கொடு, எனக்கு பின்னால் யாருக்குமே அந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சுலைமான் நபி துவா செஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அசல்ல அது கருத்து இல்லை, அந்த துவாவினுடைய கருத்து. அந்த துவாவுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா எனக்கு இது சரியாக படலை இந்த மாதிரி ஒரு கருத்து. நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா ஒரு நபி செய்வாரா? நபி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உலமாக்களுடைய கிதாபுகளில் படித்து நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னா, சுலைமான் நபி அவர்களினுடைய இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து ஒரு சோதனையை கொடுத்தான் சுலைமான் நபி அவர்களுக்கு. அவங்க அரியாசனத்தில் ஜின்னு போய் உட்காந்துட்டு ஒரு 40 நாள் ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? ஒரு 40 நாள் இவர் ஆட்சி இல்லாமல் இருந்தார். அதனால் இவர் அல்லாஹ் கிட்ட என்ன துவா செஞ்சாருன்னா, அந்த துவாவுடைய கருத்து அதுதான். அவர் என்ன துவா செஞ்சாருன்னா, அல்லாவே எனக்கு அரசாங்கம் என்னை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், எவனும் என்னுடைய அரசாங்கத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிடக்கூடாது.
லா எம்பதி லி அஹதின் மின் பாதி அப்படின்னு சொன்னால் அதுதான். எங்கிட்ட இருந்து அந்த அரசாங்கத்தை எவனும் பறித்து விடக்கூடாது. கிசி और शख्स को ऐसी सल्तनत ना मिले ये मतलब नहीं है. யாருக்கும் என்ன மாதிரி ஆட்சி கிடைக்கக்கூடாதுங்கிற இது இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. மாறாக இதுதான் அதனுடைய விளக்கம். இந்த வார்த்தையினுடைய இதை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. இதுதான் ஹதீஸ் ஷரீஃபிலையும் இப்படி தான் வந்திருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒரு அட்டூழியம் புரியக்கூடிய ஜின்னு நேற்று நைட்டு என்னிடத்தில் பயங்கரமான முறையில் சேட்டை செய்தது, என்னுடைய தொழுகையை கெடுக்க பார்த்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய தொழுகையை கெடுக்க பார்த்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அந்த ஜின்னை கட்டுப்படுத்துகிற சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். நான் விரும்பினேன் அந்த ஜின்னை பிடிச்சி பள்ளிவாசலுடைய ஒரு பில்லரில் அதை கட்டி போட்டுடணும்னு நினச்சேன். காலையில் உங்கள் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னுடைய சகோதரர் சுலைமானினுடைய துவா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துவா எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் துவா செஞ்சார் இல்லையா, ஹபுலி முல்கன் லா எம்பதி லி அஹதின் மின் பாதி அப்படின்னு அவர் துவா செஞ்சார் இல்லையா, அந்த துவா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் போகட்டும் சைத்தான் அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன், இல்லைன்னா பிடிச்சி கட்டி போட்டிருப்பேன் அப்படி சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஜ்ரத் ரூஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்னை கேவலப்படுத்தி அப்புறம் விட்டுட்டாங்க. ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அவுது பில்லாஹி மின்க அப்படின்னு சொன்னான். உன்னிடம் இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். பிறகு ரசூலுல்லாஹ் இதை 3 வாட்டி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்க பிலானத்தில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எப்படி அவர்கள் முன்னால் கொண்டு போனார்கள் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பொருளை வாங்குற மாதிரி ரசூலுல்லாஹ் முன்னால் கொண்டு போனாங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் பார்க்குறாங்க. எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தாங்களோ அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த 2 விஷயங்களை பற்றியும் விளக்கம் கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விரோதி இப்லீஸ் இருக்கிறானே, அவன் நெருப்பை என்னுடைய முகத்திலே போடுவதற்கு வந்தான். நான் 3 வாட்டி அவுது பில்லாஹி மின்க, உன்னிடத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாப்பு கேட்குறேன் அப்படின்னு நான் 3 வாட்டி சொன்னேன். பிறகு அல்லாஹ்வுக்க பிலானத்தில்லாஹ் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த சைத்தானு அவன் நவர மாட்டேங்கிறான். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேலே பிறகு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், பயப்படலாம் அவனை பிடிச்சி கட்டி போட்டு கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். காலையில் மதினாவில் இருக்கிற பசங்களை எல்லாம் அவனை விட்டு வெளுக்க விட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துவா மட்டும் எனக்கு ஞாபகம் வராமல் இருந்துருந்துச்சு, நான் இதைத்தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் அத்தா இப்னு யஸீத் லைஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுது கொண்டு இருந்தாங்க. அபூ உபைத் அவங்களுக்கு முன்னால் இருந்து அப்படி போகிறதுக்கு நினைச்சு, அப்போது அவங்க கையை பிடிச்சி அவங்கள தடுத்துட்டு சொன்னாங்க, என்னிடத்துல ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் பயான் செஞ்சாங்க, அந்த ஹதீஸை கேட்டுக்கோங்க அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நபி அவர்கள் தொழு வச்சாங்க. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழுதேன். ரசூலுல்லாஹ் ஸலாத் ஓதும்போது கொஞ்சம் ஹலத்து மலத்து ஆயிடுச்சு. கொஞ்சம் நபி அவங்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க தொழு வைக்கும்போது, திராத்து ஓதும்போது. அப்போ தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமேல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்லாம் பார்த்துருக்கணுமே, நான் அந்த இப்லீஸ் இருக்கிறானே, அவன் தொழுகையை கெடுக்கிறதுக்கு வந்தான், அந்த இப்லீஸை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவன் கழுத்தை பிடிச்சி நான் எவ்வளவு நெருக்கினேன் அப்படின்னு சொன்னான். அவன் வாயில் இருந்து நாக்கு வெளியே தள்ளிருச்சு. என்னுடைய ஷஹாதத்துடைய விரல், என்னுடைய இந்த ஆள்காட்டி விரலும்
நடுவிரலும், இந்த 2 விரலில் அவன் நாக்கு போய் பட்டுச்சு. அந்த அளவுக்கு அவன் கழுத்தை நெரிச்சு அவன் நாக்கு வெளியில் தள்ளுற அளவுக்கு பிடிச்சி அவன் கழுத்தை நெருக்கிட்டேன், நான் நெரிச்சு போட்டேன். என்னுடைய சகோதரர் சுலைமான் நபி அவங்களுடைய துவா மட்டும் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னால், காலையில் விடிஞ்ச உடனே இவனை பிடிச்சி தூணில் பிடிச்சி கட்டி போட்டு, அதுக்கப்புறம் மதீனாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் விட்டு இவனை அடிக்க விட்டுருப்பேன். அடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லி அடிக்க விட்டுருப்பேன். என்ன பண்ணுறது, சுலைமான் நபியுடைய துவா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய தொழுகை, நீங்கள் தொழுகும்போது உங்களுடைய தொழுகிற அந்த இடத்துல அதுக்கு முன்னால் யாரும் போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. இந்த வேலையை தான் சைத்தான் பண்ணான். அதனால் ஒருத்தவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் குறுக்கால மறுக்கால போடுறது அது சைத்தான் வேலை. அதனால தான் சுத்ரா போட்டு தொழுவுறது. சுத்ரா போட்டால் யாரும் நடுவில் குறுக்கால வரமாட்டாங்க. சுத்ரா போட்டும் கூட நடுவில் சில பேர் குறுக்காலையெல்லாம் போகிறாங்க. அவங்களையெல்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் தான் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஆளுகளை ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. சில விளக்கங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் நாளைக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.